இப்ப நம்ம பார்க்க போறது இன்றியமையாத இலக்கண குறிப்பு எழுதுதல். பெரும்பாலானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இலக்கண குறிப்புல தான் தன்னுடைய மதிப்பெண்களை இழந்துருவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த இலக்கண குறிப்பு பல பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறானதுங்க. இலக்கண குறிப்பை புரிஞ்சுக்கிட்டா எழுதுறது மிக எளிதுங்க. இப்ப பார்க்கலாம், இலக்கண குறிப்புல முதலாவது என்ன இருக்கு அப்படின்னா பெயரெச்சம். அதாவது பெயரெச்சம் அப்படின்னது என்ன அப்படின்னா, பெயருக்காக ஒரு வினை எஞ்சி நிற்பது பெயரெச்சம். அதாவது வினை முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் ஒரு எச்சம் பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரெச்சம். அது ஆ விகுதியை கொண்டு முடியும். இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு இந்த விளக்கம் தானாவே புரிஞ்சிருங்க. படித்த மாணவன், அதாவது படித்த அப்படின்ற வினை இருக்கு இல்லையா, அது மாணவன் அப்படின்ற பெயரை கொண்டு முடிவதால இது ஒரு பெயரெச்சங்க. அடுத்து பாருங்களேன், விழுந்த மரம். விழுந்த அப்படின்ற வினை மரம் அப்படின்ற பெயருக்காக எஞ்சி நிற்பதால இது பெயரெச்சம். அடுத்து பாருங்களேன், வந்த பையன். வந்த அப்படின்ற வினையெச்சம், அதாவது பையன் அப்படின்ற பெயருக்காக எஞ்சி நிற்பதால அது பெயரெச்சம். இப்ப இதே இடத்துல படித்த மாணவனுக்கு பதிலா படித்த பாரதி, படித்த காந்தி, படித்த இயேசு, இப்படி எந்த பெயரை வேணா நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி விழுந்த மரம் அப்படின்ற இடத்துல விழுந்த ஆடு, விழுந்த நண்பன், விழுந்த தோழி, இந்த மாதிரி எந்த பெயரையும் போட்டுக்கலாம். அதே மாதிரி தாங்க ஒரு வினை ஒரு பெயருக்காக எஞ்சி நிற்றால்தான் அது பெயரெச்சம். அடுத்ததை பார்க்கலாம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்ப பெயரெச்சம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்றது ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. ஒரு எதிர்மறை பெயரெச்சம் ஒண்ணு இருக்குங்க. அதனுடைய கடைசி எழுத்து த இருக்கு இல்லையா, அது கெட்டு அந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் மட்டும் நிற்கும். இப்ப பாருங்களேன், அணையா விளக்கு. இதுல பாத்தீங்கன்னா அணையாத விளக்கு அப்படின்னு தான் இருக்கணும். அந்த தா விகுதி கெட்டதால அணையா விளக்கு அப்படின்றது இங்க வந்ததால இது பெயரெச்சம். அதாவது அணையாத விளக்கு அப்படின்றது அணையா விளக்கு என்று எதிர்மறையாக பொருள் தருவதால் இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதே மாதிரி பாருங்க, சிந்தாமணி, அதாவது சிந்தாத மணி அப்படின்றதுல உள்ள தா விகுதி கெட்டதால இது சிந்தாமணி அப்படின்னு எதிர்மறை பொருள் தருவதால இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து பாருங்க, இல்லா நிலை. இல்லாத நிலை, இதனை தா விகுதி கெட்டு இல்லா நிலை அப்படின்னு நின்றுருக்கு. இதுவும் எதிர்மறை பொருளை தருகுது, அதனால இது எதிர்மறை பெயரெச்சம். இப்ப பாத்தீங்கன்னா எதிர்மறை பெயரெச்சம் எல்லாமே கடைசியில உள்ள ஈறு, அதாவது தா விகுதி கெட்டு இருக்கும். அதே மாதிரி அது எதிர்மறை பொருளையும் தருவதா இருக்கும். இப்படி எதிர்மறை பொருளை தந்து தா விகுதி கெட்டு ஆ அப்படின்ற ஈற்று ஓசையோட நின்னுச்சுன்னா அது எல்லாமே ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் தாங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா வினையெச்சம். அதாவது வினையெச்சம் என்ன அப்படின்னா, ஒரு வினை சொல்லுக்காக எஞ்சி நிற்பது வினையெச்சம். அதாவது ஒரு வினை சொல்லுக்காக எஞ்சி நிற்பது வினையெச்சம். அங்க பார்த்தோம் பெயருக்காக எஞ்சி நின்றால் பெயரெச்சம்னு பார்த்தோம். இங்க வினைக்காக எஞ்சி நிற்பது வினையெச்சம்ங்க. இப்ப பாருங்களேன், எடுத்துக்காட்டு பாருங்களேன், படித்து பார்த்தான், நடந்து வந்தான், எழுதி பார்த்தான். இதுல பாத்தீங்கன்னா படித்து பார்த்தான், அங்க பார்த்தான் அப்படின்ற வினைக்காக இந்த படித்து அப்படின்ற எச்சச்சொல் நிற்குது. அடுத்ததுல பாருங்களேன், நடந்து வந்தான், அந்த வந்தான் அப்படின்ற வினைக்காக இந்த இடத்துல நடந்து அப்படின்றது முற்று பெறாம நிக்குது. அடுத்து பாருங்களேன், எழுதி பார்த்தான், அந்த பார்த்தான் அப்படின்ற வினைக்காக எழுதின்ற எச்சச்சொல் நிற்குது. இந்த இடத்துல வினை தாங்க போட முடியும். இதே இடத்துல படித்து ராமன், நடந்து கனிமொழி, எழுதி குரு, இப்படி எந்த பேரை போட்டாலுமே அது எடுத்துக்காது. ஏன்னா இது எல்லாமே வினைக்காக எஞ்சி நிற்பதாலதான் இது வினையெச்சம்னு சொல்றாங்க. இந்த வினையெச்சங்கள் பாத்தீங்கன்னா உ இ அப்படின்ற விகுதிகளோட தான் முடியும். இப்ப பாருங்களேன், படித்து நடந்து இது ரெண்டுமே உ அப்படின்ற விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கு. எழுதி இது இ அப்படின்ற விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கு இல்லையா. இது வினையெச்சம். அடுத்து பாத்தீங்கன்னா வியங்கோள் வினைமுற்று. இது ரொம்ப எளிதானதுங்க. யார் கேட்டாலும் தெளிவா ஆன்சர் சொல்றது இந்த வியங்கோள் வினைமுற்றுல தான். ஏன் அப்படின்னா வாழ்த்துதல், வைதல், வேண்டல், இந்த பொருள் எல்லாத்துலயும் இந்த வியங்கோள் வினைமுற்று வரும். அதாவது நம்ம ஈஸியா எளிதா சொல்லணும் அப்படின்னா க இ இய இயர் இந்த 4 எழுத்துக்களை கொண்டுதாங்க இது முடியும். பாருங்களேன், செல்க க விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கு. வாழ்க அதே க விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கு. வாலி ஈ விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கு. வாலிய அது இய விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பாருங்க, வாலியர் இது இயர் விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இது எல்லாமே க
இய, இயர், ஈ இந்த எழுத்துக்களை கொண்டு முடிஞ்சாலே வியங்கு வினைமுற்று அப்படின்றது நம்ம கண் முன்னாடி வந்து நிக்குது இல்லையா? இப்ப இதே இது நான் வாழ்த்துதல், இது ஃபுல்லாமே பாத்துட்டீங்கன்னா வாழ்த்துதல் வேண்டல் பொருள்ல வந்துருச்சு. இதே இது வைதல்ல பாத்தீங்கன்னா அழிக, கொள்க, ஓங்குக, வீங்குக இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வைதல் பொருள்லையும் வரலாங்க. அடுத்து பாருங்க, வினையால் அணையும் பெயர். ஒரு பெயர்ச்சொல் செய்த வினையை கொண்டு பெயரிடுவது வினையால் அணையும் பெயர். இது பாத்தீங்கன்னா அன், ஆன், அர், ஆர், ஓர், நர் ஆகிய ஓசைகளோட அமையுங்க. இப்ப பாருங்களேன், எழுதியவன் அப்படின்னு இருக்கு, எழுதினான் இது வந்து ஒரு வினைச்சொல், அதாவது வினை முற்று. இந்த எதை செய்தவன் யார்? எழுதியவன். எழுதியது யார்? எழுதியவன் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து வினையால் அணையும் பெயருங்க. அதாவது அன் விகுதியில முடிஞ்சிருக்கும். அடுத்தது பாருங்களேன், இழந்தவன், இழந்தான் அப்படின்னு சொல்லணும். ஆனா இழந்தவன் அப்படின்னு அந்த செய்தவனை குறிப்பதால் அது வந்து ஆண், அன். ஆகையால இது வினையால் அணையும் பெயர். அடுத்து பாருங்க, சென்றவர், அனுப்புனர், வாழ்த்துவோர் இது எல்லாமே பாருங்களேன் அன், ஆன், அர், ஆர், ஓர், நர் இந்த ஓசைகளோட தான் முடியும். கண்டிப்பா நம்ம சொல்லலாங்க, அன், ஆன், அர், ஆர், ஓர், நர் இந்த ஓசைகளோட முடிஞ்சுன்னா அது வினையால் அணையும் பெயர் என்பது தானே நமக்கு தெளிவா தெரியணும். அடுத்து பாருங்களேன், சொல்லிசை அளபடை. இந்த அளபடை பாத்தீங்கன்னா 3 வகையில் அமைஞ்சிருக்கு. அதாவது சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை, செய்யுளிசை அளபடை. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல கொடுக்கப்பட்டிருப்பது சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை என்பது ஒரு சொல்லின் இறுதியில் ஈ என்ற எழுத்து பெற்று முடியும். சில பேர்